பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் 600க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து கொண்டிருக்கிறோம். இந்த 600 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இன்றைய நிலவரப்படி இருக்குது. 600 கோடிக்கு மேலே. இப்போ இந்த 600 கோடி மக்கள் இருக்கும்போது இந்த மக்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் பல வகையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்பக்கூடியவங்க ஒரு சாரார், அதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள் இன்னொரு சாரார், உலகம் முழுசும் இருக்கிறாங்க. அது கடவுளை நம்பக்கூடிய மக்கள்லேயே பல சாராராக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு கடவுளை வழிபடக்கூடிய மக்கள், 3 கடவுளை வழிபடக்கூடிய மக்கள், பல தெய்வத்தை வழிபடக்கூடிய மக்கள், இப்படி பல வாரம் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்களும் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இவங்க யாரோக்குரிய பார்த்தீங்கன்னா, இயற்கை தான் கடவுள், விஞ்ஞானம் தான் கடவுள், அறிவியல் தான் கடவுள், இப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க. அப்போ இந்த கடவுள் கொள்கை இருக்குதுல்ல, அப்போ அந்த கடவுள் கொள்கை உள்ளவங்க பல கொள்கைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த கொள்கைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஆவி இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருக்கும். அதனால தான் இதனால் சடங்கு செய்கிறாங்க. இறந்து போனவங்களுக்கு 3ஆவது நாள் சடங்கு, 10ஆவது நாள் சடங்கு, 40 நாள் சடங்குல ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இறந்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதற்காக தான் இந்த மாதிரி சடங்குகள் செய்கிறாங்க. அப்போ அந்த சடங்குகள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆத்மாக்கள் சுற்றிட்டு இருக்கும், பூமியில் சுற்றிட்டு இருக்கும், இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. அவை பேயாக வரும், பிசாசாக வரும், ஆவியாக வரும், மக்களுடைய அதாவது மனிதர்களோட மேலாடும், இந்த மாதிரி பேய் பிடிக்கும், இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது. பேய், ஆவி, பிசாசு இந்த மாதிரி நம்பிக்கை கடவுள் வழிபாடு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. யாரோக்குரிய 60-70% மக்கள்கிட்ட இந்த கொள்கை இருக்குது. அப்போ இந்த கொள்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேய்களையே பல வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அது பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, ஆவி இருக்குது, குட்டி சாத்தான் இருக்குது, மோகினி இருக்குது, இரத்த காட்டேரி இருக்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. பூதம் இருக்குது, இந்த மாதிரி பேய்க்கு சொல்லி பல வெரைட்டி பிரித்து வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளை கூட பெற்றோர் மிரட்டும் போது அந்த இடத்துக்கு போகாத, பேய் இருக்குது, இந்த இடத்துல பிசாசு இருக்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி குழந்தைகளை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு தான் பெருமளவுக்கான பெற்றோர் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேய் இருக்குது நம்பிக்கை உடையவங்க அவங்களுடைய ஆதாரங்கள் எது அப்படின்னா, தர்காக்களில் பாருங்கள் பேயாடுது, கோயிலில் பாருங்கள் பேயாடுது, அதே மாதிரி சர்ச்சில் பாருங்கள் பேயாடுது. அதே மாதிரி பேயாட்டக்கூடிய மக்கள்கிட்ட போய் இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு, இன்ன நபருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி சில மந்திரங்களை அவங்க ஓதி பேயை விரட்டக்கூடிய நிகழ்ச்சிகளாக நடக்குது. அப்போ இது எல்லாம் சரியான நிலைப்பாடா? இந்த கொள்கை சரிதானா? பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, ஆவி இருக்குது, பூதம் இருக்குது, இரத்த காட்டேரி இருக்குது, இப்படி நிறைய கொள்கைகள் மக்கள் சொல்கிறோம்ல, இந்த கொள்கை சரிதானா அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது பேய் பிசாசு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க எந்தெந்த அடிப்படையில் செயல்படுறாங்க, இவரோட கொள்கைகள் என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.